ராமநாதபுரம் அருகே உள்ள காட்டூரணியைச் சேர்ந்தவர் மாணவி ஆர்த்தி. இவர் ராமநாதபுரத்தில் தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் +2 பொதுத் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு விடுமுறைக்கு வந்திருந்த அவரது தந்தை மாரடைப்பால் திடீரென உயிரிழந்தார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அவர்களது குடும்பம் அப்படியே ஆடிப்போனது. நேற்று வரை குடும்பத்திற்கு ஆழமரமாயிருந்த தந்தை திடீரென காலமானதால் மாணவிக்கு எதிர்காலமே இருளாய் போனது. ஆனால் அப்போது அவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருந்தார். எதிர்கால வாழ்க்கையை எண்ணி தன் கல்வியை தொடர நினைத்தாலும் தந்தையின் திடீர் மரணம் அவரை தடுமாறச் செய்தது. இருந்தாலும் தந்தையின் மரணத்தன்று பொருளியல் தேர்வு நடைபெற்றது. தந்தை இறந்த சோகத்திலிருந்த மாணவியை தேற்றிய உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவரை தேர்வு எழுத அனுப்பி வைத்தனர். தேர்வு முடிந்த பிறகு தந்தையின் இறுதிச் சடங்கில் மாணவி கலந்து கொண்டார். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான +2 பொதுத் தேர்வில் மாணவி ஆர்த்தி 487 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்து மாணவி ஆர்த்தி கூறுகையில், தந்தை இறந்த அன்று தேர்வு எழுதச் சென்றேன். தேர்வு முடிவு நன்றாக வந்துள்ளது. CA தணிக்கைகள் படிக்க வேண்டும். அம்மா தெய்வக்கனி வீட்டில்தான் இருக்கிறார். வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருவாயின்றி கழிவறை கூட இல்லாத சிமெண்ட் ஷீட் கூரை வீட்டில்தான் வசிக்கிறோம் என கண்ணீர் மல்க கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், நான் இப்போ 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுன்னா 487 மார்க் எடுத்திருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆசை நான் ஆடிட்டர் ஆகணும்னு. கரெக்டாக எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அப்பா இறந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்து தான் அடக்கம் பண்ணாங்க. அம்மா கடன் எல்லாத்தையும் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. கரெக்டாக இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நான் ஆடிட்டர் ஆகணும்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதிலாம் இல்லை. அதனால் கவர்மெண்ட் ஏதாவது நான் படிக்கணும்னா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இது குறித்து மாணவியின் தாயார் கூறுகையில், மிகுந்த கஷ்டத்திற்கு மத்தியில் தனது குழந்தைகளை படிக்க வைத்து வருவதாகவும், ஆர்த்தியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மேற்படிப்புக்கு தேவையான செலவினத்தை தமிழக அரசு பொறுப்பேற்று உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாப்பா அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு தான் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் தான் அடக்கமே நாங்கள்லாம் எல்லாமே இது பண்ணோம். எங்கள் வீட்டில் பாத்ரூமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைங்க எல்லாத்தையும் படிக்க வச்சு இப்போ என் பொண்ணு ஆடிட்டர் படிக்கிறதுக்கு ஆசைப்படுது. அதனால் அவளை படிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் செய்தி கொள்ளு.